ஹலோ, ஹாய், வெல்கம். ஹலோ, ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னை தெலுங்கு பொண்ணு. இட்ஸ் மீ ஸ்ரவந்தி. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஸ்பேஸ் சில்க் saree கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஸ்பேஸ் சில்க் saree கலெக்ஷன் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த டைம்ல வந்து எல்லாரும் அந்த saree வாங்குறதுக்காக ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. பட் அது வந்து பிரைஸ் பார்க்கும்போது ஒரு 2000, 3000 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் கூட வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல வந்து மெசேஜஸ் அனுப்பும்போதும் இவ்வளோ காஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ காஸ்ட் வச்சு வாங்கணுமா அப்படின்ற மாதிரி எனக்கே தோணிடுச்சு. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த ஒரு கம்மியான காஸ்ட்ல மீஷோல இருந்து சூப்பரான ஸ்பேஸ் சில்க் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. ஸோ இன்னைக்கு நான் வேர் பண்ண இந்த கலெக்ஷன் கூட மீஷோல இருந்து வாங்கினது தான். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாகவே வந்து இந்த சில்வர் கலரில் சின்ன சின்ன ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ வேவி டிசைன் மாதிரி வந்துச்சு. ஸோ இந்த சாரீக்கு வந்து ஸோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்துச்சு. ஆனால் saree கட்டுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஈவினிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கு பார்ட்டிஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு கிராண்டான ரிச்சான ஒரு லுக் வருது. அவ்வளோ சூப்பராக இருக்குது saree கலெக்ஷன். இந்த saree கலெக்ஷன் எல்லாமே அரவுண்ட் 1000, 1100 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா நான் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், அங்கேருந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் நான் என்னோட சஜஷன் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு sarees வந்து இன்னும் கொஞ்சம் ஷைன் ஆகணும்னா நீங்கள் வந்து அதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு ப்ளவுஸ் வாங்கிக்கோங்க. ஸோ அது ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சாரியோடைய லுக் இன்னும் சூப்பராக தெரியும். ஸோ அந்த கலெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஸோ டோட்டல் நான் வேர் பண்ண இந்த சாரியோட சேர்த்தி 5 கலர்ஸ். ஸோ எல்லாமே வந்து ஸ்பேஸ் சில்க் saree கலெக்ஷன் தான். ஸோ வாங்க ஒன்றொன்று கலர் ஒவ்வொரு கலர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேவரட் கலரோட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா பீச் கலர். ஸோ இதோடைய கலர் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ சூப்பரான ஒரு கலர். பிங்க்கு இல்லை, ரெட்டு இல்லை. இந்த கலர் எனக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி கொஞ்சம் மீடியம் கலராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி சில்வர் கலரில் கொடுத்துருந்தாங்க ஒர்க். ஸோ சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இது எப்படின்னா நமக்கு வந்து இந்த பல்லு பாட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி வரும். மீதி saree வந்து இந்த மாதிரி பிளெயின் வந்துட்டு கீழே மட்டும் இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருந்தாங்க, இந்த ஸ்டோன் டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ saree ஃபுல்லாகவே இதே தான். இதுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரன்னிங் ப்ளவுஸு கூட உங்களுக்கு வந்து அந்த சின்ன இந்த மாதிரி ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த பார்டருக்கு வந்துருச்சு இல்லையா? ஸோ இதே மாதிரி ஹேண்ட்ஸ்க்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோதான் ப்ளவுஸ், சேம் ப்ளவுஸ். ஸோ இதுக்கு கான்ட்ராஸ்டாக நீங்கள் வந்து ப்ளவுஸ் வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரெண்டிங் கலர். இது பர்பிள் இல்லை, லாவெண்டர் கலர். ஸோ இது ஒரு லாவெண்டர் கலர். ஸோ இது பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான். சாரீஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு கட்டுறதுக்கு. எனக்கு இந்த மாதிரி சாரீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில்வர் கலர் அண்ட் லாவெண்டர் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷைன் கொடுக்குது இந்த சில்வர் கலர். ஸோ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் இன்னொரு கலர் சேம், இந்த எல்லோ கலர்.
இது எல்லோ அண்ட் உள்ள க்ரீன் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் இது. ஸோ வெளியே இந்த மாதிரி தான் தெரியும் நமக்கு. ஸோ ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் சேம் நான் சொல்கிற மாதிரியே பல்லு கிட்ட இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டோன் வரும். அண்ட் மீதி பார்ட் எல்லாமே வந்து கீழே மட்டும்தான் இந்த ஸ்டோன் ஒர்க் வரும். ஸோ ரன்னிங் ப்ளவுஸுக்கு வந்து சின்னதாக ஹேண்ட்ஸ்க்கு போடுறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டோன் டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ சூப்பரான கலெக்ஷன். இது கூட யாருக்கு வேணாலும் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நம்மளுடைய லாஸ்ட் சாரீ கலெக்ஷன் இது வந்து மெரூன் கலர். ஸோ ஒரு டார்க் கலர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன் ட்ரை பண்ணலாம். நான் இப்போ வரைக்கும் காமிச்ச எல்லா கலர்ஸுமே வந்து லைட் கலர்ஸ் தான். ஸோ இது மட்டும்தான் டார்க் கலர் மெரூன் கலர். ரொம்ப நல்லா இருக்குது. சேம் அதே டிசைன் தான். இந்த சில்வர் கலர் ஒர்க் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க். டார்க் கலர் கூட நல்லா இருக்குல்ல. ஸோ சூப்பராக இருக்குது கலெக்ஷன். ஸோ இந்த 5 கலர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு எனக்கு கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பரான சாரீ கலெக்ஷன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டோன் ஜுவல்லரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா? இன்னைக்கு நான் வேர் பண்ண இந்த ஸ்டோன் ஜுவல்லரி கூட மீஷோவில் இருந்துதா. சூப்பரான ஒரு கலெக்ஷன். இதுக்கு வந்து இயர்ரிங்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது செட்டு. ஸோ இந்த மாதிரி சாரீஸ்க்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஜுவல்லரி இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ஜுவல்லரி கலெக்ஷன் கூட மீஷோவில் இருந்தால் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ இந்த ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா அப்படி ஷைன் ஆகுது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் இருக்கிற ஸ்டோன் கலெக்ஷன் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு சிம்பிளான லுக் வருது. இதுதான் இதோடைய இயர்ரிங்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா எப்படி ஷைன் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது கலெக்ஷன். உண்மையாகவே இந்த காஸ்ட்டுக்கு இது ரொம்ப அதிகம்தான். ஸோ இந்த ஜுவல்லரி கலெக்ஷனோட லிங்க்ஸ் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கிற ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம ஓப்பன் பண்ண உடனே சாரீ நமக்கு டெலிவரி ஆகிடும் இல்லையா? ஸோ டெலிவரி ஆன உடனே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே கீழே விழுகுது. பட் அது நீங்கள் நினச்சே வந்து ஐயோ எல்லாமே ஸ்டோன்ஸ் வருது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம இந்த ஜர்னிஸ் இது எல்லாமே அது கொஞ்சம் தூரத்துலேருந்து வரோம் இல்லையா? ஸோ அதனால கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. பட் நம்ம வந்து நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா நம்ம ஒரு விஷயம் விட்டு கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு இந்த சாரீ பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ தேய்ச்சி நம்ம எல்லாம் வாஷ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் டெலிகேட்டான ஃபேப்ரிக் அண்ட் டெலிகேட்டான ஒர்க்னால நம்ம கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரியே சாரீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.